வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு 17 ஃபீட்டுக்கு 28 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து ஒரு 3 ஆப்ஷன் கிட்டே டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு மல்டிபிள் ஐடியாஸ் பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதே மாதிரி கோட்டையாடம் வந்து நம்ம எப்படி வந்து இன்கார்பரேட் பண்ணுறது இந்த சின்ன வீட்டிலேயேன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளாட் வந்து 17 ஃபீட்டுக்கு 28 ஃபீட் இருக்குது டோட்டலாக. இது வந்து நான் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது பிளாட்டு. அதே மாதிரி உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ட்ரியில் வந்து ஒரு ஃபாயர் சின்னதாக ஒன்றும், கிச்சன் வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரும், அது சென்டரில் வந்து சவுத்தில் வந்து ஒரு ஸ்டார் கேஸு, அண்ட் தென் சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூமு, நார்த் வெஸ்ட்டில் ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கேன். வென்டிலேஷன் சென்டராக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஓடிஎஸ் ப்ரொவிஷனும் ஒரு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஓடிஎஸ் மூலமாக உங்களுக்கு மூணுக்குமே உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் கிடைக்கும். ஸோ இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாயர் வந்து 5 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வெயிட்டிங் ஏரியாவெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ட்ராய்டு டேரெக்டாக வந்து ஒரு ப்ரைவசி தடுக்கிறதுக்கு மட்டுமே இந்த ஏரியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வந்து உள்ளே வந்தோன்னா 4 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 4 ஃபீட் 4 இன்ச்சு ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. ஸோ இதுவுமே நம்ம எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இங்கே ஏதாவது ஒரு சீட்டிங் போட்டு நம்ம ஒரு ப்ரொவிஷன் ஒன்று காட்டிக்க முடியும். அதே மாதிரி டேரெக்டாக உள்ளே வந்தோன்னா 11 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 9 ஃபீட் 4 இன்ச்சு ஒரு ஹால் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஹாலே வந்து நம்ம சீட்டிங்கும் அக்காமடேட் பண்ணிக்கலாம் தாராளமாகவே. ஸோ ஆப்போசிட்லேயே ஒரு டிவி ஒன்று அக்காமடேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கோர்ட்யார்ட் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் கேஸ் தான் நான் வந்து கோர்ட்யார்ட் ப்ரொவிஷனாக யூஸ் பண்ணுறேன். ஸோ சென்டரில் வந்து நான் கோர்ட்யார்டு ப்ரொவிஷனாகவே ஒரு பிளான்டர் பாக்ஸ் வைக்கிற மாதிரியோ இல்லை புத்தா ஸ்டாச்சு அந்த மாதிரி வைக்கிறதுனாலையோ இந்த ஸ்பேஸ் வந்து அழகாக வந்து எம்பசைஸ் பண்ணி காட்ட முடியும். ஸோ இந்த ஸ்டார் கேஸோட அளவு பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 6 ஃபீட் 8 இன்ச் இருக்குது. அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்கு 8 ஃபீட் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் தாராளமான கிச்சன் தான். அதுவும் ஸ்டவ் வந்து உங்களுக்கு ஈஸ்ட்டில் கொடுத்துட்டு சிங்க் வந்து உங்களுக்கு சவுத்தில் கொடுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷன் எல்லாம் நம்ம இதுக்கு பக்கத்துலேயே வந்து கொடுத்துக்க முடியும். ஓப்பனிங்கை நான் ஒரு 3 ஃபீட்டுக்கு விட்டுருக்கேன். அதே மாதிரி நம்ம சவுத் வெஸ்ட் பெட்ரூம் வந்து ஒரு தாராளமான பெட்ரூம் கிட்ட ஒன்று இருக்குது. 11 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் 8 இன்ச் இருக்குது. அதே மாதிரி சவுத் வெஸ்ட்டில் நான் வந்து ஒரு ஃபுல் வார்ட்ரோப் கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு ரீடிங் டேபிளும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சவுத் டு நார்த் பார்க்குற மாதிரி ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். அப்படிலாம் வந்து நம்ம வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டு பார்த்த மாதிரியும் பெட்டு ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வார்ட்ரோப் வந்து நம்ம சென்டரில் வந்து கட் பண்ணிவிட்டு சைடில் சவுத் வெஸ்ட்டில் ஒரு கார்னரில் ஒரு வார்ட்ரோப்பும், அதே மாதிரி நார்த் வெஸ்ட்டில் ஒரு கார்னர் ஒரு பெட்ரூமும், சென்டரில் வந்து பெட்டும் வந்து நம்ம பொசிஷன் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்போசிட்டில் உங்களுக்கு டிவி யூனிட் தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஓடிஸ் இருக்கிறதெல்லாம் இங்கே வந்து ஒரு ஓப்பனிங் இங்கே கொடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டார் கேஸ்லேருந்து நம்ம ஓப்பனிங் கொடுத்தோன்னா ப்ரைவசி கண்டிப்பாகவே அடிப்படும். ஏன்னா நம்ம வந்து ஒரு விண்டோ பொசிஷன் கொடுத்து வச்சுக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம க்ளோஸ்லேயே வச்சுக்கலாம். இன்கேஸ் ப்ரைவசி வேண்ட பட்சத்தில் நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் ஃபுல் என்டையர் ஏரியாவை. அதே மாதிரி டாய்லெட் ப்ரொவிஷனும் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் கொடுத்துருக்கேன். இந்த டாய்லெட்டில் நீங்கள் வந்து ரெண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை ஏரியாவும் வெட் ஏரியாவும். ஸோ என்றானே உங்களுக்கு வந்து வாஷ் பேசின், அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் கிளாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஷவர் யூனிட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஓடிஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 4 ஃபீட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து லைட் வந்து அவ்வளோ வந்து எமிட் பண்ணாது. ஏர் வென்டிலேஷனுக்காக நம்ம கண்டிப்பாக இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு வந்து ஸ்டார் கேஸ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ இந்த ஸ்டார் கேஸ் வந்து எனக்கு நார்த்தில் தான் எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. அதனால் இந்த ஸ்டார் கேஸை நார்த்தில் வந்து ஷிஃப்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ நார்த்தில் நான் ஷிஃப்ட் பண்ணும்போது நார்த் வெஸ்ட்டில் தான் பண்ண முடியும், நார்த் ஈஸ்ட்டில் பண்ண முடியாது. ஸோ நார்த் ஈஸ்ட்டில் நான் வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துக்கிறேன். அதாவது ட்ராயிங் ஏரியா சொல்லுவாங்க. அந்த ட்ராயிங் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துட்டு நார்த் வெஸ்ட்டில் ஒரு ஸ்டார் கேஸ் கொடுத்துட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நான் லிவிங்காக மாற்றிக்கிறேன். சவுத் ஈஸ்ட்டில் வந்து ஒரு கிச்சனும் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சாம்பர் பண்ணுறதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை, பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங் ஏரியாவுக்கு 6 ஃபீட் 4 இன்ச்சும் 8 ஃபீட்டும் இருக்குது. இந்த கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டு இருக்குது, 9 ஃபீட் 4 இன்ச்சு விட்த்துலேயும் இருக்குது. ஸோ இது லீனியராக இருக்கும் கிச்சனு. அதே மாதிரி நீங்கள் லீனியராக இருக்கிறதுல பக்கத்துலேயே வந்து இந்த கார்னரில் வந்து சிங்க் கொடுத்துட்டிங்கன்னா இந்த கார்னரில் நீங்கள் ஸ்டவ் வச்சுக்க முடியும். பெட்ரூம்லாம் நமக்கு பக்காவாக செட் ஆயிடுச்சு. சவுத் வெஸ்ட் கார்னரில் பெட்டு, அது நார்த் வெஸ்ட்டில் நமக்கு டாய்லெட் இருக்குது. ஸோ பக்காவாக செட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு சாம்பர் வந்து பிடிக்கல அப்படின்னா அதே மாதிரி நான் இன்னொரு ஆப்ஷனும் நான் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். ஸோ எல்லாமே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பக்காவாக அமைஞ்சிருச்சு. நார்த் ஈஸ்ட்டில் ஒரு ட்ராயிங் ஏரியாவும், அப்படியே உள்ள வந்தீங்கன்னா ஒரு ஹாலும் இருக்குது, அப்புறம் கிச்சனும் இருக்குது. ஸோ கிச்சன் சைஸ் கண்டிப்பாக குறையும். ஏன்னா வந்து ட்ராயிங் ஏரியாவை நம்ம அதிகப்படுத்துகிறோம். யாராவது விசிட்டர்ஸ் வந்து அதிகமாக வர்ற வீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ட்ராயிங் ரூம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த ஆப்ஷனே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் 7 இன்ச்சுக்கு 6 ஃபீட் இருக்குது. ஸ்டவ் ப்ரொவிஷன், சிங்க் ப்ரொவிஷனும் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்த மாதிரியே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஹாலை வந்து ஒரு தாராளமான ஒரு ஸ்பேஸ் 9 ஃபீட்டுக்கு 9 ஃபீட்டு, அதாவது ஒரு 4 சீட்டர் வைக்கிற அளவுக்கு தாராளமான இடம் இருக்குது. ஸோ கோட்யார்டும் நான் வந்து சென்டரில் கோட்யார்ட் பண்ணிக்கிறேன். ஹெட்ரூம் ஃபுல்லாகவே நான் வந்து லைட்டிங் வந்து பெனிட்ரேட் ஆகிற மாதிரி ஒரு மேலே ஹெட்ரூம் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். அதாவது மேலே வந்து நம்ம வழக்கம் போல் ஹெட்ரூம் க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணாமல் நான் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்ட்
காட்டன் ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணால் ஃபுல் வீட்டுக்கும் உங்களுக்கு லைட்டு கண்டிப்பாகவே வரும். ஸோ வாங்க இப்போ ஸ்கெட்சிங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.